பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நாம் ஜெபிக்கிற எல்லா ஜெபங்களுக்கு ஆண்டவர் அற்புதமாய் பதில் கொடுத்து கொண்டிருக்கிறார். உலக அளவில் தேசங்களை பார்க்கும்போது எழுப்புதல் ஆரம்பித்து விட்டது என்று தான் சொல்லணும். நிறைய இடங்களில், பல தேசங்களில் ஜனங்களுக்குள்ள எழுப்புதல் தரிசனம் உண்டாகி இருக்கிறது. நல்லா ஜெபிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க, சுவிசேஷம் அறிவிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. பரவலாக பெரும்பாலான தேசங்களிலே அதை பார்க்க முடிகிறது. சில தேசங்களில் சீக்கிரட்டான எழுப்புதல், அமைதியான எழுப்புதல், சைலண்ட் ரிவைவல் என்று இங்கிலாந்து தேசத்தில் சொல்கிறாங்க. சைலண்ட் ரிவைவல். வாலிபர்கள் திரளாக ரட்சிக்கப்பட்டு வர்றாங்க. வேத புஸ்தகம் அதிகமாக இப்பொழுது மக்கள் வாங்கி வாசிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. முக்கியமாக வாலிபர்கள், இளம் வயது வாலிபர்கள் தான். 16 வயசுலேருந்து 25 வயசு வரைக்கும் ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய மாற்றம் வந்து கொண்டு இருக்கிறது சொல்கிறாங்க. அமெரிக்கா தேசத்திலேயும் அதை பார்க்க முடிகிறது. அமெரிக்காவிலேயும் எங்கும் ஜனங்கள் ஜெபிக்கிறதையும் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுக்கிறதை பார்க்க முடிகிறது. அது மாத்திரமல்ல, சுவிசேஷம் அறிவிக்கிறாங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். ஜெபமும் சுவிசேஷமும் இது மாதிரி தீவிரமாக நடக்க ஆரம்பித்திருக்கிறது. அதே மாதிரி நியூசிலாந்து தேசத்தில் வாலிபர்கள் நல்லா போய் ஊழியம் செய்கிறாங்க, திருப்பிரசங்கம் பண்ணுறாங்க. அதில் பிரபலமான தேசத்தை ஆளுகிற தலைவருடைய மகன், அவரே வாலிபர்களோடு சேர்ந்து தெருக்களை போய் சுவிசேஷம் அறிவிக்கிறாங்க. இந்த மாதிரி ஆவிக்குரிய மாற்றங்கள் உலக அளவில் உண்டாகி இருக்கிறது. ஏன் தெரியுமா? நம்ம ஜெபிக்கிறோம்ல, நம்ம எல்லாருடைய ஜெபம் இத்தனை வருடமாய் தொடர்ந்து உலக எழுப்புதலுக்காய் ஜெபித்து வருகிறோம். ஆண்டவர் தன்னுடைய கிரியைகளை ஆரம்பித்து விட்டார் பலமாக. நம் ஜெபத்திற்கு பதில் கொடுத்து கொண்டிருக்கிறார். அதனால் நம்ம ஜெபிக்கும்போது விசுவாசத்தோடு தொடர்ந்து ஜெபிக்கணும். இதெல்லாம் நடக்குமா? இனி அப்படிலாம் நினைக்காதங்க, நடக்க ஆரம்பித்து விட்டது. இன்னும் தீவிரமான மாற்றங்கள் உண்டாகும். அப்போ அவருடைய வருகை சமீபித்து விட்டதுனால நாம் வருகைக்கு ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்கணும். அதுதான் தேவனுடைய எதிர்பார்ப்பு. நாம் இயேசுடைய வருகையை எதிர்நோக்கினவர்களாக, ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்கணும். ஆயத்தம் உள்ளவர்கள் தான் வருகையில் காணப்பட முடியும். நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், அபிஷேகம் பெற்றிருக்கிறேன், அந்நிய பாஷை பேசுகிறேன், நான் இது மாதிரி காரியெல்லாம் ஆவியில் நிரம்பி ஜெபிக்கிறேன், அதனால் ஆண்டவர் வந்துட்டா நான் போயிடுவேன், அது மாதிரிலாம் நீங்கள் அசால்ட்டாக இருந்து விடாதபடி இயேசு சொன்ன ஓமையை கவனித்து கொள்ளுங்க. மத்திய 25 அதிகாரத்தில் 10 கன்னிகைகளை குறித்து இயேசு சொல்லுகிறார். 10 பேருமே மணவாளனுடைய வருகையை விசுவாசித்தாங்க. 10 பேருமே எதிர்கொண்டு போனாங்க. வர தாமதித்த போது 10 பேருமே காத்திருந்தாங்க. நல்லா கவனித்து பாருங்கள். 10 பேரும் மணவாளனை சந்திக்கிறத வரப்போகிறார் என்பதை விசுவாசித்தாங்க, எதிர்கொண்டு போனாங்க. தாமதித்த போது 10 பேருமே காத்திருந்தாங்க. ஆனால் மணவாளன் வந்தபோது 5 பேர் மட்டும்தான் வீட்டுக்குள்ளே பிரவேசித்தாங்க. 5 பேர் உள்ளே பிரவேசிக்க முடியல. ஏன்? ஆயத்தமாக இல்லை. இயேசுவே சொல்ல, ஆயத்தமாக இருந்தவர்கள் போயிட்டாங்க. அங்கே எண்ணெய் இல்லை, தீவெட்டி இருக்குது, எல்லாருக்குது எண்ணெய் இல்லை என்று சொல்லி. அப்போது நம்ம எப்பொழுதுமே ஆயத்தமாக இருக்கணும் இயேசுடைய வருகைக்கு. அந்த சிந்தை எப்போவுமே நமக்குள்ளகணும். தினம் ஜெபிக்கும் போது, ஆண்டவரே உங்களுடைய வருகைக்கு என்னை ஆயத்தப்படுத்தும், எங்கள் குடும்பத்தை ஆயத்தப்படுத்தும். ஊழியம் செய்கிறவளாக இருந்தால் என் சபை மக்களை உங்களுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்தும். அதுக்கு நான் என்ன செய்யணும், என்ன பேசணும், அதை குறித்து தான் சிந்திக்கணும். இப்போ வருகை குறித்து அதிகமான செய்திகளை உங்கள் சபையில் இருக்கிற விசுவாசிகளுக்கு சொல்லணும். ஆயத்தமாவது எப்படின்றதே நீங்கள் கற்றுக் கொடுக்கணும். இல்லாவிட்டால் நீங்கள் குற்றமுள்ளவர்கள் ஆகிருவீங்க. அவங்க சொல்லுவாங்கள்ல, எங்கள் பாஸ்டர் எங்களுக்கு இது சொல்லலையே, எங்கள் ஊழியக்காரர் இது எங்களுக்கு சொல்லலையே, சொல்லியிருந்தால் நாங்கள் இப்படியில் ஆயத்தமாகி இருப்போமேன்னு சொல்லி. அப்போ அதனால தான் நீங்கள் குற்றம் சாட்டப்படாதபடிக்கு தெளிவாக மக்களுக்கு இந்த காரியத்தை சொல்லணும். இப்போ உலகம் முழுது என்ன நடந்து கொண்டு இருக்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. கிறிஸ்தவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னா, பைபிள் வாசிப்பாங்க, ஜெபிப்பாங்க, சர்ச்சுக்கு போவாங்க, வருவாங்க, அவ்வளோதான். தங்கள் ஊரில் என்ன நடக்குன்னே நிறைய பேர் பார்க்குறதும் இல்லை. நம்ம மாநிலத்தில் என்ன நடக்குன்னே நிறைய பேருக்கு தெரிகிறதில்ல.
நம் தேசத்தை குறித்து நிறைய பேருக்கு ஒரு புரிந்து கொள்ளுதல் அந்த காரியங்கள் இல்லை. அப்போது இந்த மாதிரி இருக்கிறதுனால தான் பெரிய பிரச்சனை. உலகத்தில் இப்போ என்ன நடக்கிறது கொண்டு இருக்கிறது என்பது தெரியணும். இயேசு சொல்கிறார்ல, கண்களை ஏறெடுத்து பாருங்கள்னு. கொஞ்சம் ஏறெடுத்து பார்க்கணும். மக்கள் மனதில் எப்படி இருக்கிறது, சூழ்நிலை எப்படி இருக்கிறது என்பதை அறிந்து அப்போ தான் நம்ம பாரத்தோடு ஜெபிக்க முடியும், செயல்பட முடியும். இதை பாஸ்டர்மார்கள் தான் அவங்க சபை விசுவாசிகளுக்கு தெரியப்படுத்தணும். வெறும் பிரசங்கம் பண்ணிட்டு போகக்கூடாது, சத்தியத்தை போதிக்க வேண்டும். இப்போ பேதர் சொல்ல, நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் வசனத்தை போதிக்கிற ஒளி டீச்சிங். அப்போ மக்களுக்கு போதிக்கணும். 2ஆம் வருகை பற்றி, இப்போ நடந்து கொண்ட நிகழ்வு குறித்து, வெளிப்படுத்தின விசேஷத்தை குறித்து போதிக்கணும். அவங்களுக்கு சொல்லணும், எந்த காலத்தில், கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம். 2000 வருஷத்துக்கு முன்னாலே பேதுரு யோவான்லாம் போதிச்சாங்க. இப்போவே கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றி இருக்கிறாங்க. அந்தி கிறிஸ்துவின் ஆவி இப்போவே கிரியை செய்கிறது, அதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்கல்ல, இருக்குல்ல. அது அப்போ நம்ம காலத்தில் நம்ம அதை சொல்லி கொடுக்கணும். தயவு செய்து பாஸ்டர்மார்கள், போதகர்கள் உங்களுடைய சபையில் மக்களை விழிப்புணர்வுகளாக்குங்க. வருகை சமீபம், வருகைக்குரிய அடையாளங்கள் நடக்கிறதெல்லாம் தெளிவாக சொல்லி வருகைக்கென்று மக்களை ஆயத்தப்படுத்துங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான காரியம். சரி, அப்போ வருகையில் நம்ம காணப்படணும். இயேசு வரும் பொழுது காணப்படணும். பரலோகத்தில் ஆண்டவரோடு இருக்கணும்னா ஜெயம் பெற்றவர்களாக இருக்கணும். இதை பற்றி தான் நம்ம தொடர்ச்சியாக தியானித்து கொண்டு வருகிறோம். அப்படி தானே ஜெயம் பெற்றவர்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 2-3 அதிகாரங்களில் நம்ம பார்க்குறோம். 7 சபைகளுக்கு ஆண்டவர் செய்தி சொல்லும்போது, சபைகளுக்கு, அப்போ சபைக்குள்ளே தான் எல்லாருமே இருக்கிறோம். நம்ம எல்லாருமே ரட்சிக்கப்பட்டு ஒரு சபையில் அங்கமாக இருக்கிறோம். அந்த சபையில் இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவன் தான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும், அந்த பலனை பெற்றுக்கொள்ள முடியும், அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். 7 முறை ஒவ்வொரு சபைக்கு சொல்லும் பொழுதும் ஜெயம் பெற்றவன் எவனோ என்பதான வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. அப்போ நம்ம ஜெயிக்கிறவளாக இருக்கணுன்றதான் ஆண்டவருடைய விருப்பம். அப்போ ஜெயிக்கணுமானா எக்ஸாம் வந்தால் தானே வெற்றி தோல்வி தெரியும். அப்போ ஒரு விளையாட்டு ஸ்போர்ட்ஸில் ஒரு போட்டி வச்சா தானே வெற்றி தோல்வி தெரியும். ஒரு யுத்தம் வந்தால் தானே வெற்றி தோல்வி தெரியும், நீங்கள் ஜெயிக்கிறது. அப்போ யுத்தம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும். அப்போ அனுதினமும் நம்முடைய வாழ்க்கை ஒரு யுத்த களம்தான். எப்போ ரட்சிக்கப்பட்டு இயேசுவை பின்பற்றுகிறோமோ ஒரு யுத்த களத்துக்குள்ளே வந்துட்டோன்னே அர்த்தம். அந்த யுத்தத்தில் நம்ம ஜெயிக்கணும். நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறது ஒன்று நம்முடைய மாம்சம், இதில் உண்டாகிற யுத்தம். அப்புறம் உலகம், நம் வாழ்கிற இந்த உலகம். அப்புறம் கண்ணுக்கு தெரியாத நம்முடைய எதிராளி பிசாசு. இதோடெல்லாம் நமக்கு யுத்தம், ஒரு போராட்டம். இதை நம்ம ஜெயிக்கணும். இதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். இதான் கிறிஸ்தவர்களுக்கு வைத்திருக்கிற ஒரு காரியம். அப்போ அதை நம்ம புரிந்து கொள்ளணும். அப்போ நம்ம ஒரு எக்ஸாம் வச்சா தானே ஜெயித்த மேல் வகுப்பு போக முடியும். ஒரு போட்டின்னு வைத்து விளையாட்டு போட்டி வச்சா தானே ஜெயித்து கப்பை பெற முடியும். அதே மாதிரி தான் போராட்டம் இருந்தால் தானே ஜெயித்து முன்னேறி போய் இயேசுவோடு கூட போய் நின்று நான் ஜெயித்து வந்திருக்கிற ஆண்டவர்னு சொல்ல முடியும். ஆண்டவர் அதான் விரும்புகிறார். என் பிள்ளைகள் ஜெயிக்கிறவளாக இருக்கணும், ஜெயம் பெற்றவளாக இருக்கணும் என்பதாகத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். கோலியாத்துக்கு முன்னால் தாவீது நின்ற போது இளமாலிபன், அவன் ஜெயிக்கணும். அதனால தான் தாவீது முதல் சந்திப்பே ஒரு பெரிய ராட்சதன். ஐயோ, நமக்கு எதுக்கு இந்த வம்பெல்லாம்? கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், என்னை புல்லுள்ள இடங்களிலே மேய்ப்பார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்துவார்னு சந்தோஷமாக பாட்டு பாடிக்கிட்டு இந்த யுத்தத்தில் அமைதியாக இருப்போம் அப்படின்னு நினச்சிருந்தா தாவீது பிரபலமாக இருக்க முடியாது, தேவனால் உயர்த்தப்பட்டிருக்க முடியாது. கோலியாத்துக்கு முன்னால் நிற்கணும், யுத்தத்தை சந்திக்கணும், ஜெயிக்கணும். அது முதல் வெற்றி. அதன் பிறகு நடந்த நிறைய யுத்தங்கள் தாவீது எதிலுமே தோல்வி அடையவில்லை, ஜெயித்தார். தாவீதோடு கூட கர்த்தர் இருந்ததனால் தான் அவர் ஜெயித்தார். அதனால் தொடர்ந்து நடந்த ஒவ்வொரு யுத்தத்திலும் தாவீது ஜெயம் பெற்றவராக இருந்தார். அதுதான் நம்மை குறித்த தேவனுடைய விருப்பம். நீங்கள் படித்து கொண்டிருந்தாலும் உங்களுக்கு போராட்டம் உண்டு, நீங்கள் வேலை செய்து கொண்டிருந்தாலும் அதில் போராட்டம் உண்டு, ஊழியம் செய்தீங்கன்னா மற்றவங்களோட 1000 மடங்கு போராட்டம் உண்டு, பிஸ்னஸ் பண்ணாலும் போராட்டம் உண்டு,
வீட்டுக்குள்ளே இருந்த போராட்டம் வரும், வெளியில் இருந்த போராட்டம் வரும், சபைக்குள்ளே இருந்த போராட்டம் வரும். எல்லா இடத்துலையுமே வாழ்க்கையே போராட்டம்தான். அதனால் வாழ்க்கை என்பது போராட்டமே. ஃபாதர் பெர்க்மான்ஸ் அவங்க நல்ல பாட்டு எழுதி கொடுத்தாங்கல்ல, அது சாதாரணமான பாட்டு கிடையாது, வசனம். போராட்டம்தான். போராட்டத்துக்கு மத்தியில் தான் நம்ம இயேசுவை பின்பற்றணும், ஆனால் ஜெயிக்கணும். இதில் தோல்வி அடைந்து சோர்ந்து போய் உட்காந்துடக்கூடாது. என்ன இப்படிலாம் நடக்குது, எனக்கு ஒரே போராட்டமாக இருக்குது அப்படின்னு ஜெபிக்க முடியல, ஊழியம் செய்ய முடியலன்னு உட்காந்துடக்கூடாது. வீறு கொண்டு எழும்பணும், நம்ம ஜெயிக்கணும். அதுதான் சரி. ஆண்டவர் ஒன்று சொல்லுகிறார். ஒரு வசனம் பாருங்கள், யோவான் 16ஆம் அதிகாரம் 33வது வசனம். யோவான் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தினுடைய பின்பகுதியை பாருங்கள். அங்கே இயேசு ஒரு அருமையான காரியத்தை சொல்லுகிறார். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். இயேசு அவரை பின்பற்றக்கூடிய சீஷர்களுக்கு, அவருடைய பிள்ளைகளுக்கு சொல்லுகிறார், என் பிள்ளைகளே, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு. உலகத்தில் தானே இருக்கிறோம், இங்கே தானே வாழுகிறோம். அப்போ இந்த உலகத்தில் உபத்திரம் உண்டு. ஒரே உபத்திரமாக இருக்குதுன்னா உபத்திரம் உண்டு. அதுதான் இயேசு சொல்லியிருக்கிறார். முதல்ல அதை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். உலகத்தில் வாழும் வரைக்கும் நமக்கு உபத்திரம் உண்டு. ஆனால் இயேசு என்ன சொல்கிறார், நான் உலகத்தை ஜெயித்தேன். அதே மாதிரி நம்மளும் ஜெயிக்கணும். அதான் அவருடைய விருப்பம். நான் ஜெயித்ததே உங்களுக்காகத்தான், அவங்க கூட இருந்து ஜெயம் தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ உலகத்தில் இருக்கும் வரைக்கும் நமக்கு போராட்டம் உண்டு, யுத்தம் உண்டு, நெருக்கம் உண்டு. இதை நம்ம புரிந்து கொள்ளணும். அப்போ உபத்திரவம், பாடுகள், துன்பங்கள் இதெல்லாம் சொல்லணும். வீட்டுக்குள்ள ஒரே உபத்திரவங்க, வேலை செய்கிற இடத்துல ஒரே பாடுகளுங்க, ஒரே துன்பமாக தான் இருக்குது. அதுதான் வாழ்க்கை. முதல்ல அதை ஏற்றுக்கொள்ள பழகணும். உபத்திரமும் உண்டு, பாடுகள் உண்டு, துன்பங்கள் உண்டு. இதை நம்ம ஏற்றுக்கொள்ள பழகணும். நீங்கள் அதுக்கு அந்த உபத்திரவங்கள், பாடுகளை ஏற்றுக்கொண்டு உங்களை ஒப்பு கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் ஜெயித்தரலாம். நீங்கள் இதை மனதில் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறீங்க. எதுக்கு எனக்கு உபத்திரம் வரணும், எதுக்கு எனக்கு பாடு வரணும்? சில தவறான உபதேசங்கள் வருது. எல்லாம் பாடுபட்டு முடிச்சிட்டார், நமக்கு பாடுகளே கிடையாது, உபத்திரமே கிடையாது, நீங்கள்லாம் ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு. உபத்திரவத்துக்கு மத்தியில் ஜாலியாக இருக்கிறது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. பாடுகள் மத்தியில் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருப்பது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. உபத்திரமே இல்லை, பாடுகளே இல்லைன்னா நீங்கள் இயேசுவை பின்பற்றலைன்னு அர்த்தம். என்ன சில வசனங்களை நான் வாசிக்கிறேன், நீங்கள் பாருங்களேன். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். பைபிள் எடுங்க, வசனத்தை எடுங்க. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் என்ன சொல்லுது? ஊழியக்காரங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வசனத்தின்படி சொல்கிறாங்களான்னு கவனிக்கணும். நீங்கள் பாட்டு அவர் சொல்லிட்டார், மோகன்லாஸ் சொல்லிட்டாருங்க அப்படின்னு மோகன்லாஸ் சொல்கிறது வசனத்தில் இருக்கிறா, வசனத்தின்படி சொல்கிறாரா, அது உங்களுக்கு பார்க்கணும். வசனத்தில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இல்லைன்னா எந்த ஊழியக்காரனாலும் நீங்கள் வஞ்சிக்கப்பட்டு போயிடுவீங்க. அதனால் மோகன்லாஸ் சொன்னாலும் வசனத்தோடு ஒப்பிட்டு பார்க்கணும், கரெக்டாக இருக்கா வசனத்தின்படி. அதுப்போ நீங்கள் வசனத்தில் ஒவ்வொருவரும் ஸ்ட்ராங்காக காணப்படணும். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் பாருங்கள். எடுத்துட்டிங்களா? 317வது பக்கம், புதிய ஏற்பாட்டில் அந்த வசனம் பாருங்கள். இதில் நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள். அதாவது ரட்சிக்கப்பட்டோம், அபிஷேகம் பெற்றோம், ஆண்டவரோடு ஐக்கியமாக இருக்கிறோம், அதில் ரொம்ப சந்தோஷம், அதில் சந்தோஷப்படுகிறீர்கள். என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். துன்பப்பட வேண்டியது அவசியம். நல்ல வசனத்தை கவனிங்க. துன்பப்பட வேண்டியது அவசியம். நான் துன்பப்பட வேண்டியது அவசியம். ஒவ்வொருவரும் அதை உணர்ந்து கொள்ளணும். நான் துன்பப்பட வேண்டியது அவசியம். இப்பொழுது கொஞ்ச காலம், இந்த உலகத்தில் இருக்க வரைக்கும் தான், அப்புறம் பரலோகத்தில் மகிழ்ச்சியாக இருக்க போகிறோம்ல, இது கொஞ்ச காலம், உலக வாழ்க்கை. கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். சில சமயம் துக்கம் வரும், அதை கடந்து நம்ம போகணும். பாடுகள், துக்கங்கள், இதை நம்ம கடந்து போய்த்தான் ஆகணும். அதனால் இதுக்கெல்லாம் விலகி ஒரு வாழ்க்கை வாழ முடியாது. இதுதான் ஆண்டவர் நமக்கு வசனம் போதிக்கிற காரியம். இன்னொரு வசனம் எடுங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 14ஆம் அதிகாரம்
அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 22வது வசனம் பாருங்க. அப்போஸ்தலர் 14:22. அது 183வது பக்கம் புதிய ஏற்பாட்டில். அந்த வசனம் நான் வாசிக்கிறேன் பாருங்க. சீஷருடைய மனதை திடப்படுத்தி பவுலப்போஸ்தலன் தான் ஊழியம் செய்து சபைகளை ஸ்தாபித்து விசுவாசிகளை ஏற்படுத்தின அந்த சபைகளை அவர் போய் சந்தித்து என்ன சொல்கிறாரு? சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்தினாலே நிலைத்திருக்கும்படிக்கு அவர்களுக்கு புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அப்போ பரலோக ராஜ்யத்துக்கு போகிறது எப்படி? அநேக உபத்திரவங்களின் வழியாய். இதான் அறிந்து கொள்ளுங்க. ஒரு நாள் 2 நாள் அநேக உபத்திரம் வரும். அதுக்கு மத்தியில் தான் கிறிஸ்தவ வாழ்க்கை, அதுக்கு மத்தியில் தான் சந்தோஷம், அதுக்கு மத்தியில் தான் மகிழ்ச்சி. அந்த பாடுகளில் சந்தோஷம் அனுபவிக்கிற அந்த அனுபவத்துக்குள்ளே நம்ம வந்துடணும். புரியுதா உங்களுக்கு? இதான் வசனம். அப்போது சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்தில் நிலைத்திருக்க முடியும். விசுவாசத்தில் தான் நீங்கள் பாடுகளை ஜெயிக்க முடியும். நீங்கள் எப்படி இதை ஜெயிக்கிறது? விசுவாசத்தினாலே. அப்போ அநேக உபத்திரவங்களின் வழியாய் அநேக உபத்திரம் வரும். நீங்கள் சொல்லுங்கள், கணவரால் உபத்திரவங்க, பிள்ளைகளால் உபத்திரவங்க, இந்த மனைவியால் உபத்திரவங்க, மாமியாரால் உபத்திரவங்க, வேலைக்கு போனால் அந்த ஆஃபீஸரால் உபத்திரவம், சபைக்கு போனால் அங்கேயும் உபத்திரவம் தான். என்ன தான் குறி வைத்து தாக்குறாங்க, பேசுகிறாங்க. இந்த மாதிரி எங்கே பார்த்தாலும் உபத்திரவம். அநேக உபத்திரவங்களின் வழியாய் நம்ம தேவனுடைய ராஜ்யம் பரலோக ராஜ்யத்துக்கு போய் ஆகணும். அப்போ உபத்திரவமே எனக்கு வேண்டாம் அப்படின்னா என்ன அர்த்தம்? பரலோகமே வேண்டான்னு சொல்கிற மாதிரி. அதனால் உபத்திரவம் துன்பம் வேண்டான்னு சொல்லாதுங்க. அது வரணும், அது இருக்கணும். அதுக்கு மத்தியில் நம்ம ஜெயித்து முன்னேறி போகணும். ஜெயிக்கிறவர்களாக இருக்கணும். அதுதான் முக்கியம். இப்போ நான் கடந்து வந்த பாதை திரும்பி பார்க்குறேன். ஆண்டவர் என்னை ஊழியத்துக்கு நான் ஒப்பு கொடுத்து 50 வருஷங்கள் ஆகிறது. 1974 ஊழியத்துக்கு அழைத்து என்னை ஒப்பு கொடுத்தேன். நான் ஆரம்பத்தில் ஊழியன்னா அது ஒரு பெரிய மதிப்பு, மரியாதை, புகழ்ச்சி அதுதான் இருக்கும்னு நினச்சேன். ஆனால் உள்ளே வந்த பிறகு தான் தெரிஞ்சது அதை விட பயங்கரம் பாடு, உபத்திரவம், நிந்தை, அவமானங்கள் இதுதான் சொல்லி. ஆரம்பத்தில் எனக்கு தெரியாது. முதல்ல தெரிஞ்சதுன்னா வந்திருக்க மாட்டோம்ல. உள்ளே வந்த பிறகு தானே தெரியுது. திருப்பி ஓட முடியாதுல்ல. ஆண்டவர் பிடிச்சு நிறுத்திட்டாலே, இதுதான்ப்பா, இப்படி தான் ஊழியம் செய்தாகணும். அப்போ உபத்திரம் வரும். நான் எப்படி அதை ஜெயிக்கிறது அப்படின்னா, கவனிக்க, நான் ஆரம்பத்தில் நான் ஊழியத்துக்கு வந்த அந்த பிகினிங்கில் இந்த உபத்திரம் பாடு, நிறைய உபத்திரம் பாடு. சொல்லாததை சொன்னதா, செய்யாததை செய்ததா, பரிகாசம், ஏளனங்கள். அந்த காலத்தில் இந்த வீடியோலாம் இல்லை, இந்த யூடியூப் அது இதெல்லாம் இல்லைல்ல. இப்போ அதில் அந்த உபத்திரம் எல்லாம் காலங்களில் ஒவ்வொரு விதவிதமாக வந்தது. முதல்ல நேரில் இந்த சூழ்நிலையில் பேசினார், அப்புறம் பத்திரிகையில் எழுதினது, இப்போ வீடியோவில் வருகிறாரு. அதனால் உபத்திரம் பாடு மட்டும் நிற்கலை, அது வித்தியாசமான கலரில் வந்து கொண்டே இருக்கிறது, அவ்வளோதான். அதனால் அதை தான் பார்க்குறோம். அது முடிவடையலை. அப்போவே ஆரம்பத்தில் உபத்திரம் வந்தோடனே நான் சொன்னேன், என்னை விட்டுருங்க சாமி, நான் வரல ஊழியத்துக்கு, நான் ஏதாவது வேலை பார்க்குறேன், டைம் கிடைக்கும் போதெல்லாம் ஊழியம் செய்வேன், தினம் ஊழியம் செய்வேன், ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் ஊழியம் செய்வேன். நீங்கள் எனக்கு ஜீவன் கொடுத்துருக்குறீங்க, என்னை விட்டுருங்க. நான் அப்படி முழு நேர ஊழியத்துக்கு இப்படிலாம் பேசுகிறாங்க, கண்டதெல்லாம் பேசுகிறாங்க. நான் ஊழியத்துக்கு வர முன்னால் யாரும் இப்படிலாம் பேசலை, இப்போ தான் பேசுகிறாங்க, என்னை விட்டுருங்க ஆண்டவரேன்னு தான் நான் உட்காந்து அழுதேன். எனக்கு ஞாபகம் இருக்குது, ஒரு நாள் எங்கள் வீட்டில் சென்னையில் ராத்திரி 12 மணி, எனக்கு தாங்க முடியல, உட்காந்து அழுதுகிட்டே இருக்கேன். நான் ரொம்ப சென்சிட்டிவ். யாராவது ஏதாவது சொல்லிவிட்டு அவனை என்னால் தாங்க முடியாது, தூக்கம் வராது, கண்ணீராக வரும். அந்த மாதிரி நான் என்னோடய சுபாவம் எப்படி இருந்ததா அது மாதிரி, அதனால் தாங்க முடியாமல் அழுதுகிட்டே இருந்தேன் நான். அப்போ வெகு நேரம் தண்ணியே உட்காந்து அழுதுகிட்டு இருக்கேன் ரூமில். இயேசு என்னை சந்தித்தா, ஆண்டவர் பேசினார். நான் ஒரு அநேகமான சமயங்கள் துக்க முகத்தோடு தான் பார்த்துருக்கிறேன். பல பாரமான காரியத்தை சொல்லி ஜெபிக்க சொல்லுவார், அப்படி தான் பார்த்துருக்கிறேன். ஆனால் அன்றைக்கி ஆண்டவர் சிரித்த முகத்தோடு எதுக்கிட்ட அழுதுகிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்டேன். ஓ யூ ஆர் கிரையிங்?
இல்லை இந்த மாதிரி பேசுகிறாங்க. ஊழியத்துக்கு வந்தால் நம்ம ஏதோ ஒரு ஊழியத்துக்கு வந்துட்டோன்னு ஒரு மதிப்பு மரியாதைலாம் இருக்குன்னு பார்த்தா இப்படி பேசுகிறாங்க ஏளனமா. அதுவும் நான் சொல்லாததை சொன்னதை சொல்கிறாங்க, செய்யாததை செய்த பொய்யானதெல்லாம் பேசுகிறாங்க. இது நமக்கு சரிப்படாத ஆண்டவரை என்னால் தாங்க முடியல அப்படின்னு. உடனே ஆண்டவர், அப்படியா, உன்னை பற்றி அப்படி பேசுனாங்களா, ஏன் ஊழியக்காரனை பற்றி பேசுனாங்களா, நான் யுத்தம் பண்ணுறேன் அவனுக்காக, அவன் பல்ல உடைக்கிறேன், கையை உடைக்கிறேன், அவனை அவன் பாதத்தில் கொண்டு வந்து போடுறேன், அப்படி ஏதாவது சொல்லுவார்னு பார்த்தா அப்படி சொல்லலை அவர். அப்படி தான் பேசுவாங்க, அப்படி தான் சொல்லுவாங்க, அப்படி தான் பொய்யானதெல்லாம் சொல்லி உன்னை பரிகாசம் பண்ணுவாங்க. என்ன ஆண்டவரே அப்படி சொல்கிறீங்க? நான் அப்படி தான் நான் ஊழியம் செய்தேன். நான் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற வந்தேன். நான் யாருக்கு என்ன தீமை செய்தேன்? நன்மை தான் செய்தேன். ஆனால் நான் செய்ததெல்லாம் குற்றப்படுத்தி தானே. முதல்ல எனக்கு விரோதமாக பேசினது ரோமர்கள் கிடையாது. எனக்கு விரோதம் பேசினதெல்லாம் தேவாலயத்தை சுற்றி இருக்கிற ஊழியம் செய்கிறவங்க தான். அவங்க தான் பேசினாங்க. ஆசாரியர்கள், பிரதான ஆசாரியன், வேதபாரகர், பரிசேயர், அவங்க தான் பேசினாங்க. மென்டல்னாங்க, பைத்தியம் பிடிச்சிருக்குனாங்க, அதெல்லாம் பேசினாங்க. அதுக்கு மத்தியில் தானே நான் ஊழியம் செய்தேன். அது மாதிரி தான் நீயும் என்னை பின்பற்றி வரணுமானா சிலுவை சுமக்கணும். சிலுவை சுமந்து கொண்டு தான் என் ஊழியத்தை செய்யணும். சிலுவை என்பது என்னது? பாடுகள், நிந்தை, அவமானம், பாடுகள், பொய்யான குற்றச்சாட்டுகள். சிலுவை சுமந்துக்கிட்டு தான் வரணும். ஆண்டவர் எனக்கு அந்த ராத்திரியில் தெளிவுபடுத்தி நான் முழங்கால் படிக்கிட்டு என்னை ஒப்பு கொடுத்தேன் பாடுகளுக்கு. ஆண்டவரே, சிலுவை சுமக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன், பாடுகளுக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன், உபத்திரவத்திற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். அந்த பாடுகள் மத்தியில் உம்மை பின்பற்றி நான் ஊழியம் செய்வேன். என்னை முழு இருதயத்தோடு நான் ஒப்பு கொடுத்தேன் பாருங்க. அதோடு ஆண்டவர் எடுத்து போட்டார். எனக்குள்ள ஒரு மாற்றம் எனக்குள்ளே தான் வந்தது. மற்றவங்களெல்லாம் மாற்றுவாங்கன்னு நான் எதிர்பார்த்தேன். நீ மாறு, அவ்வளோதான். என்ன தான் ஆண்டவர் மாற்றினார். நீ சுற்றில் இருக்கிற எல்லாத்தையும் மாற்றின நீ நினைக்கிறியா? நீ மாறு. என்ன தான் ஆண்டவர் மாற்றினார். அதனால் இப்போ என்ன பேசினாலும் என்ன திட்டினாலும் அவன் உட்காந்து வீடியோவில் என்ன போட்டாலும் ஒன்றும் என்னை பாதிக்கிறது இல்லை, அசைக்கிறதும் இல்லை, வருத்தப்படுத்துறதும் இல்லை, என் தூக்கத்தை கெடுக்கிறதும் இல்லை, அதை பற்றி சிந்தனை வருவதில்லை. ஏன்னா அதுக்கு என்னை ஒப்பு கொடுத்ததுனால. இதுதான் ஊழியம். இப்படி தான் நடக்கும், இப்படி தான் பேசுவாங்க. முன்னால் எழுதுனாங்க பேப்பரில், மாதம் தவறாமல் எழுதுறது. இப்போ என்ன செய்தாலும் அதை பரிகாசம் பண்ணி இப்போ பேசுகிறது. அதனால் எனக்கு என்ன குறை வந்துட்டு? இன்னும் நிறைய ஆத்மாக்களுக்கு ஆசீர்வாதமாக தானே கர்த்தர் வச்சுருக்காரு. தினந்தோறும் ஆத்மாக்களை ரட்சிக்கிறாரு, தினந்தோறும் மக்களுக்கு சுகம் கொடுக்குறாரு. நான் எங்கே போனாலும் உங்களால் தான் நான் ரட்சிக்கப்பட்டேன் பிரதர்னி எவ்வளோ புறஜாதி மக்கள் வந்து சொல்லும்போது அதானே சந்தோஷம். அவ்வளோதான். எழுதட்டும், பேசட்டும். உபத்திரவத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டா நீங்கள் ஜெயிச்சிடலாம். சாத்தான் அந்த நிந்தை அப்படி எழுதுறது மூலமாக என்னை சோர்ந்து போக பண்ணிடணும், ஊழியத்தை முடைக்கிறோன்னு அவன் நினச்சான். அதுக்கு எழுதுகிற ஊழியர்களை பயன்படுத்தினான். இப்போ பேசுகிற ஊழியரை பயன்படுத்துகிறான். உட்காந்து வீடியோவில் பேசிட்டா நம்ம முடங்கிடுவான்னு. ஆனால் இன்னும் தீவிரமாக தான் ஊழியம் செய்கிறோம். ஆண்டு சொன்ன ஜெயிக்கணும். இதெல்லாம் கண்டு சுதந்திரம், இதெல்லாம் குப்பைகள், உதறி தள்ளிட்டு போய்கிட்டே இரு, அவ்வளோதான். அதெல்லாம் அதுதான் ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். அப்போ உபத்திரவத்திற்கு நீங்கள் ஒப்பு கொடுக்கணும். இயேசுவை பின்பற்ற எப்போ நீங்கள் அவரை ஏற்றுக்கொண்டு பின்பற்ற ஆரம்பிச்சிங்களோ உபத்திரவத்தின் பாதையில் தான் நடத்துவார். அப்போ அதற்கு உலகம் உங்களை பகைக்கும். உலகத்தில் பல விதங்களில் நெருக்கங்களை கொண்டு வரும். உங்களை சோர்ந்து போக பண்ணுகிற காரியங்கள் நடக்கும். அப்போ அநேக உபத்திரவங்கள் வரும். துன்பப்பட வேண்டியது அவசியம். அநேக உபத்திரவங்கள் வழியாகத்தான் நடக்கணும். இதெல்லாம் வேதம் நமக்கு போதிக்கிற சத்தியங்கள். இன்னொரு வசனம் பாருங்கள், 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 12வது வசனம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 12வது. இந்த வசனங்களை எல்லாம் நீங்கள் ஆழமாக பதித்து கொள்ளுங்க. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் எடுத்துட்டிங்களா? 293வது பக்கம் எடுத்துட்டிங்களா? புதிய ஏற்பாட்டில் அந்த வசனம் பாருங்கள். அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். என்னங்க இது? ஒரே துன்பமாக ஆண்டவர் கொடுத்துருக்காருன்னா தான் வாக்குத்தத்த ஆசீர்வாதம். ஆண்டவர் சொல்லார்,
அன்றியும் கிறிஸ்து இயேசுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும். நீங்கள் ஊழியக்காரங்க மட்டும்தான் துன்பப்படுவாங்கன்னு இல்லை. நீங்கள் விசுவாசி, வேலை செய்கிறீங்க, பேங்கில் வேலை செய்கிறீங்க, படிக்கிறீங்க, பிஸ்னஸ் பண்ணுறீங்க, நீங்கள் தேவ பக்தியாக நடக்க விரும்புகிறீங்க, கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். எல்லாருமே அப்படிதான். அப்போ யாரும் தப்ப முடியாது. இது ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற ஒரு பாதை. இதை நம்ம மறுக்க முடியாது. இப்போ இஸ்ரவேல் மக்களை எகிப்தின் அடிமைத்தனத்தில் ஆண்டவர் விடுதலை ஆக்கினாரா? விடுதலை பெற்றுட்டோன்ற சந்தோஷம். நம்ம ரட்சிக்கப்பட்டோன்னா விடுதலை பெற்றுட்டோம், ரட்சிப்பின் சந்தோஷம். தேவனுடைய பிள்ளை இனி அவரை பின்பற்றி நடக்கணும். கானான் தேசத்தை நோக்கி, ஒரு புதிய தேசம், நம்ம பரம கானான் பரலோகத்தை நோக்கி பிரயாணப்படுகிறோம். போகிற வழி எப்படிப்பட்டது? வனாந்தரம். தண்ணி கிடையாது, ஒரு மரம் கிடையாது. அங்கே பாம்புகளும் பூச்சிகளும் தேள்களும் இருக்கிற காரியம். வெயில்னா கொடூரமாக வெயில் இருக்கும், குளிர்னா ராத்திரி வந்தால் கொடூரமாக குளிர் இருக்கும். அது வழியாக தான் நடத்தினார் ஆண்டவர். புரியுது அவங்களுக்கு? ஆண்டவர் நமக்கு அதுதான் பாதை, இது வழியாக தான். அப்போ தான் நம்ம அவரை சார்ந்து நம்ம நடப்போம். எல்லாமே கம்ஃபர்ட்டாக இருந்தால் அப்படியே ஆண்டவரே ஓகே ஆண்டவரே நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்லிடுவோம். ஆனால் ஒவ்வொரு நாளும் துன்பம் வரும்போது ஒவ்வொரு நாளும் அவரை சார்ந்து கொள்வோம். அவர் சொல்லுவார், நான் இருக்கேன் கூட, கம், வி வில் ட்ராவல், வி வில் கோ டுகெதர், வி வில் ட்ராவல் டுகெதர், கம் அப்படின்னு. அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இதை நம்ம புரிந்து கொண்டால் நம்ம ஜெயிச்சிடலாம். இந்த உலகம் நம்ம முடக்க பார்க்கும், நம்ம செயலற்றவளாய் நம்ம முடக்கி போட்டு விட பார்க்கும். சோர்வு, கலக்கம், பயம், அதில் முடக்கி விடலான்னு சொல்லி. ஆனால் பாருங்கள், கிறிஸ்து இயேசுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். அதனால் துன்பம் இருக்கும், துன்பம் இருக்கிற ஸ்தோத்திரம் பண்ணணும். அப்போ என்ன பண்ணுறதுன்னா, பாடுகளுக்காக துதிக்கணும், துன்பங்களுக்காக. இது ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். நீங்கள் ஜெயிக்கணுமானா ஆண்டவரை பாடுகளுக்காக ஸ்தோத்திரம், துன்பங்களுக்காக ஸ்தோத்திரம் அப்படின்னு ஆண்டவரை துதிக்கணும். நீங்கள் துதிக்கும் போது என்ன நடக்கும்? பிசாசு வெட்கப்பட்டு போவான். உங்களை அவமானப்படுத்தி முடக்கிவிட நினைக்கிற சாத்தான் வெட்கப்பட்டு போவான். இந்த உலகத்தின் மக்கள் வெட்கப்பட்டு போவாங்க. நீங்கள் பாடல ஆண்டவரை துதிச்சுக்கிட்டு முன்னேறி போய் கொண்டே இருக்கணும். இதுதான் நீங்கள் விளங்கி கொள்ளணும். இந்த பாடுகளுக்காக ஸ்தோத்திரம், துன்பங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி. இதுதாங்க 1 பேதுரு 4ஆம் அதிகாரம். எப்படிங்க இதிலெல்லாம் நீங்கள் சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் எடுங்க. அங்கே பேதுரு அழகாய் அந்த நாட்கள் உபத்திரவத்தின் நாட்கள். சபை ஆரம்பிக்கப்பட்ட ஆரம்ப காலத்தில் தெய்வ பிள்ளைகள் மிகுந்த உபத்திரவப்பட. அப்போ தான் பேதுரு இந்த நிருபத்தை எழுதி அவங்கள உற்சாகப்படுத்துகிறார். இப்போ கடைசி காலம், பாடு உபத்திரவம் நிறைந்த காலம். இப்போ இதெல்லாம் நீங்கள் வாசிக்கணும். இந்த நிருபங்களெல்லாம் வாசிக்கும் போது ஆண்டவர் உங்களோடு பேசுவார். இப்போது பாருங்கள், 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 12 - 14 வரைக்கும் நீங்கள் பாருங்கள், நல்ல கவனிங்க. எடுத்துட்டிங்களா? 321வது பக்கம் புதிய ஏற்பாட்டில் அந்த வசனத்தை எடுங்க. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 12 பிரியமானவர்களே, உங்களை தான் சொல்கிறார். எனக்கு பிரியமான என் பிள்ளைகளே, ஆவியானவர் சொல்லுகிறார், இயேசுவை பின்பற்றுகிற என் பிள்ளைகளே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமையன்றி திகையாமல் கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களி கூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகள் ஆனதால் சந்தோஷப்படுங்கள். பாடுகளுக்கு பங்காளிகள். இன்றைக்கி ஆசீர்வாதத்துக்கு பங்கு போட வர்றோம். இயேசு எனக்கு சிலுவையிலே மரித்தார், என் பாவத்தை சுமந்துட்டார், வியாதியை சுமந்துட்டார், சாபத்தை சுமந்துட்டார், எனக்கு நீ ஆசீர்வாதம் தான், உயர்வு தான், செல்வம் தான், செழிப்பு தான். ஆசீர்வாதத்தில் பங்கு போடுறோம்ல. வசனம் சொல்லுகிறது பாடுகளுக்கு பங்காளிகள். அப்போ இயேசு கிறிஸ்துவோடு கூட பாடுபடுவதற்கு பங்காளிகள், பார்ட்னர் வித் ஜீசஸ். இந்த மாதிரி உபத்திரவத்திற்கு பங்காளிகள். அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் எவ்வளோ பெரிய சந்தோஷம் இல்லை? ஆதி திருச்சபையில் அப்படி தான். அவங்க அப்போஸ்தலர்கள் காலத்திலேயே இந்த உபத்திரம் ஆரம்பிச்சிட்டு இல்லை, அவங்க ஊழியம் செய்ய ஆரம்ப நாட்களில் அவங்கள கூப்பிட்டு மிரட்டுறாங்க, அடிக்கிறாங்க, அவங்கள பயமுறுத்துறாங்க, இயேசு பற்றி பேசக்கூடாது. இப்போ இயேசு இல்லை, அவர் போயிட்டார் பரலோகத்துக்கு.
ஆவியானவர் வந்துட்டாரு. இப்போ அவனை உபத்திரப்படுத்தி நெருக்கிறாங்க. இப்போ பாருங்க, அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 41வது வசனத்தில், அதுக்கு முந்தின வசனம் பாருங்க 40. அப்பொழுது அவர்கள் அவனுடைய யோசனைக்குட்பட்டு அப்போஸ்தலரை வரவழைத்து, இயேசுனுடைய சீஷரை வரவழைத்து அடிக்கிறாங்க. யோசித்து பாருங்க, பேதுரு, யோவான், யாக்கோபு, அந்திரேயா இவங்களெல்லாம் அடிக்கிறாங்க. இவங்கெல்லாம் யார்? மத தலைவர்கள், எல்லாம் பெரிய பரிசுத்தவான்கள்னு நினைத்து கொண்டிருக்கிற மத தலைவர்கள். அவங்கெல்லாம் அடிக்கிறாங்க. இயேசுவின் நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று கட்டளையிட்டு அவர்களை விடுதலை ஆக்கினார்கள். அடிக்கிறாங்க, மிரட்டுறாங்க. இனி இயேசுவை பற்றி பேசக்கூடாதுன்னு மிரட்டுறாங்க. இப்போ இவங்க அடி வாங்கிட்டு என்ன செய்கிறாங்க? அவருடைய நாமத்துக்காக தாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியால் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போய், எப்படியா சந்தோஷமாய் அவருடைய அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணினாங்க. இயேசுக்காக தான் அடிப்பட்டோம், இயேசுக்கு தான் அவமானப்பட்டோம், அவர் நமக்கு அடிப்பட்டார்ல, அவருடைய பாடுகளில் நமக்கு ஒரு பங்கு இருக்குல்ல, சந்தோஷப்பட்டாங்க. இயேசுக்காக நிந்திக்கப்படுறீங்க, இயேசுக்காக உபத்திரப்படுத்தப்படுறீங்க, நீங்கள் ஜெபிக்கிறத கிண்டல் பண்ணுறாங்க, பரிகாசம் பண்ணுறாங்க, வீட்டுக்குள்ளே வேலை செய்கிற இடத்துல பாடுகள் உபத்திரம் வருது, உங்களை சோர்ந்து போக பண்ணுறதுக்கு அந்த பாடு நெருக்குது. நீங்கள் என்ன செய்யணும்? சந்தோஷப்படணும். இதைத்தான் மேற்கொள்ளுகிற வழி, தான் ஜெயிக்கிற வழி.